இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே அப்படியே தங்குவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அவருடைய 19 முதல் 21 வரை உள்ளதான 3 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்குகிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. 3 முக்கியமான காரியங்களை இந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அல்லேலூயா. 2, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். 3, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த நாளிலே நாம் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறோம்? பூமியிலே சேர்த்து வைக்கிறோமா? கேள்வி, சிந்திப்போம். 2வது, பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறோமா? கேள்வி, அதையும் நாம் சிந்திப்போம். 3வது, நாம் சேர்த்து வைத்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறது. இப்போது நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்பதை நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்த்தால் நாம் எல்லாரும் கண்டுபிடித்து விடலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை பரலோகத்திலே சேர்த்து வைக்காதபடிக்கு பூலோகத்திலே அந்த பொக்கிஷம் இருக்கிறது என்பதை நம்ம இந்த நாளிலே கண்டுபிடிப்போம் என்று சொன்னால், நேரே மாற்றி அமைத்து பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பொக்கிஷத்தை தரும்படியாய் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுடைய கிரியிலே தக்க பலனை அவர் கொண்டு வருகிறார். அப்போது நல்ல பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்மை அந்த நல்ல நித்திய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்ப்பார். அது நல்ல பொக்கிஷமாக இருக்கும். நித்திய காலம் அந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இப்போது பொக்கிஷம் என்றால் என்ன? அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொக்கிஷம் என்ன? பொக்கிஷம் என்றால் என்ன? உலக பிரகாரமாக பொக்கிஷம் என்றால் என்ன அப்படின்னு கேட்போம்னா, ஒவ்வொருவரும் அதிகமாய் நேசித்து பராமரித்து பாதுகாக்கிற ஒரு பொருள் அது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு புதையல் அது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஒரு திரவியம் அது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அல்லனா அதிகமான நீங்கள் கிலோ கணக்கில் இல்லைன்னா கிராம் கணக்கில் கொஞ்சம் அதிகமான நகையை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், பொன் போன்றதான நகைகளை சேர்த்து வைத்தீங்கன்னா அது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. வைரம் போன்றவைகள் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதுபோல் நிதி ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஒரு பணக்குவியல், ஏகப்பட்ட பணம் இருந்தால் அது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஏராளமான செல்வம் இருந்தால் அது ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. உலக பிரகாரமாக இப்படிப்பட்டவைகளை நாம் எங்கே வேணாலும் போட்டுட்டு போக மாட்டோம். அது பொக்கிஷமாக இருக்கிறபடினாலே அதை பத்திரமாய் பாதுகாப்போம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? விலையேற பெற்ற நாம் சம்பாதித்த நமக்கு உடைமையாக்கி கொண்ட எந்த ஒரு திரள் ஆஸ்தியும் செல்வமும் நாம் என்ன செய்வோம்? பொக்கிஷமாய் அதை சேர்த்து வைத்து அதை பத்திரமாய் பாதுகாக்கிறோம். அப்படி என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தை போற்றி பேணி அதை பாதுகாத்து வைக்கிறோமோ அதனுடைய பெயர் பொக்கிஷம். அல்லேலூயா. அப்படி நாம் எதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, எதை ரொம்ப நேசித்து,
எதை திருடன் திருடி செல்லக்கூடாது, நம்மை விட்டு அது போய்விடக்கூடாது என்று சொல்லி பத்திரமாய் பராமரித்து பாதுகாக்கிறோமோ அதுதான் பொக்கிஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை நல்லா பத்திரமாய் பாதுகாக்க கர்த்தர் நமக்கு தந்த பொக்கிஷம் அதுதான். அல்லேலூயா. இப்படி பலவிதமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய பொக்கிஷம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த பலவிதமான புதையல், திரவியல், பொன், வைரம், நீதி, பணக்குவியல், செல்வம், இன்னும் பிள்ளைகள், நம்மை சார்ந்த சொத்து, சுகம், கார், பங்களான்னு சொல்லி இதெல்லாம் பத்திரமாக நம்ம பாதுகாக்கிறோம். இது நாம் சம்பாதித்த, நாம் சேர்த்து வைக்கிற ஒரு பொருள் பொக்கிஷம். இதம் எடுத்து சேர்த்து வைத்திருக்க பொருள் பொக்கிஷம். நீங்கள் 50, 100 கிராம் இல்லைன்னா 1 கிலோ தங்கத்தை சேர்த்து வைத்தீங்கன்னா அது உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. விலையுயர்ந்த இல்லை, ஏதோ கோடி ரூபாயை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, பேங்கில் போட்டு வச்சுருக்கீங்க, இல்லைன்னா சாக்கு மூட்டையில் கட்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த பண மூட்டை எதுவாக இருக்கிறது? ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ரொம்ப பாதுகாப்பும் பராமரிப்போம். நம்முடைய நினைவெல்லாம் எங்கே தான் இருக்கும்? அந்த பொக்கிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அதான் சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு சாக்கு பணம் இல்லைன்னா ஒரு 100 பவுன் நகையை பத்திரமா பீரோவில் வைக்காமல் சும்மா டைனிங் டேபிள்லேயே பக்கத்தில் செல்ஃபில் எங்கே வச்சுட்டு வந்தோன்னா நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. உங்கள் நினைவெல்லாம் அங்கே ஐயோ, இத்தனை பவுன் நகையை கலத்தி மேசை மேலே வச்சனே, யாரும் வந்துடுவாங்களா, எடுத்துருவாங்களா, ஆறாறு முடித்து நான் போகிறது வரைக்கும் அது பத்திரமாக இருக்குமா? இந்த சிந்தனை நிச்சயமாகவே இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? அந்த பொக்கிஷத்துக்கு மேலே இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பொக்கிஷம் எங்கே தான் இருக்குது? உலகத்தில் தான் இருக்குது. ஆனால் பரலோகத்தை குறித்து சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா, எப்போது இயேசு வருவார், எனக்காக ஒரு ராஜ்யத்தை வச்சுருக்கிறாங்களே, அந்த ராஜ்யத்தில் நான் எப்போது சென்றடைவேன், அந்த ஜீவக்கிடத்தை என் தலைமையில் எப்போ சூட்டுவேன், இப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குன்னு அர்த்தம்? பரலோகத்தில் இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ நீங்களாகவே கண்டுபிடித்து விடலாம், இதுவரைக்கும் நாம் சேர்த்து வைத்த பொக்கிஷம் இந்த பூமியில் இருக்கிறதா பரலோகத்தில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து, இந்த பூமியில் இருக்கும்னா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடனும் கண்ணமிட்டு என்ன செய்வான்? திருடன். இதெல்லாம் நமக்கு அனுபவத்தில் உள்ள காரியம். நீங்கள் எடுக்காமல் அப்படியே பத்திரமா ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அதை பூச்சியும் துருவும் என்ன செய்யும்? அரிச்சிரும். நகையாக இருந்தாலும் திருடன் என்ன செய்வான்? திருடிட்டு போயிடுவான். பத்திரமா நீங்கள் பேங்கில் வச்சாலும் இல்லைன்னா லாக்கரில் வச்சாலுமே அதுவும் கடைசி வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு என்று சொல்ல முடியாது. பேங்கு திவால் ஆகிட்டோன்னா எல்லாமே போய்விட்டது. இது ஒன்றுமே ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட நமக்கு கூட வரவே வராது. நேர்மாறாக நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, என்னென்ன காரியங்களை நாம் சேர்த்து வைத்தோமோ அது நம்ம கூட வரும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் உங்கள் கூட வரும். உங்களோட பரிசுத்த வாழ்க்கை உங்கள் கூட வரும். நீங்கள் செய்த நற்கிரியல் உங்கள் கூட வரும். நீங்கள் கொடுத்த காணிக்கையுடைய பலன் உங்களுக்கு கூட வரும். நீங்கள் உபவாசித்தது, நீங்கள் ஆராதித்தது, ஏழைகளை திக்கற்றவர்களை விசாரித்தது, நன்மை செய்தது, என்னெல்லாம் நற்கிரியல் இந்த வேதத்தின்படி செய்தீர்களோ அந்த நற்கிரியலுடைய பலன் அதுதான் பொக்கிஷமாக பரலோகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பலனை தரும்படியாக, அந்த பொக்கிஷத்தை நமக்கு தரும்படியாக தான் நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். பரலோகமாகிய பொக்கிஷத்திலே நம்ம சேர்த்து வைத்தால் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அப்படி சேர்த்து வைத்தால் 20ஆவது வசனம் சொல்கிறது, பூச்சியாவது துருவாவது அதை என்ன செய்ய முடியாது? கெடுக்கவே முடியாது. ஒருவேளை நம்மளை கொலை பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நாம் சேர்த்து வைத்த நற்கிரியனுடைய பலன் பரலோகத்தில் பொக்கிஷமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பலனை கொண்டு வரும்போது நிச்சயமாகவே அதை யாரும் தடுக்க முடியாது. நாமே அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதை அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. திருடனை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே அதை பறித்து செல்ல முடியாது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே உங்கள் பொக்கிஷம் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
21ஆம் வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ நம்ம சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கிறதா அல்லது பூலோகத்தில் இருக்கிறதா? நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் எதை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நீங்களே மார்க்கு போடலாம். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயம் ஒவ்வொரு நாளும் எதை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறதுனா ரொம்ப சந்தோஷமான காரியம். ஒருவேளை இந்த பூலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை பரலோக வாசியாக மாற்ற ஆண்டவர் வாஞ்சிக்கிறபடினாலே உங்கள் நற்கிரிகள் எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்குரியதாக இருக்கட்டும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தினுடைய மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலம் இன்னும் இருக்கிறதல்லவோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கமாய் ஒருவன் அவன் கொஞ்சம் உலக பிரகாரமான சொத்தை சேர்த்து வைத்து இது என்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லி இந்த பூமியிலே அவன் சேர்த்து வைத்திருக்கிறானா அநியாயமாய், நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சதை சொல்லலை, அநியாயமாய் துன்மார்க்கமாய் நீங்கள் எதையாவது சேமித்து சேகரித்து இந்த பூமியிலே வைத்திருப்பீர்கள்னு சொன்னால் அந்த வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலம் என்ன இருக்கிறதல்லவோ அதுதான் இருக்கும். இன்னைக்கு பார்த்து சொல்கிறார், உங்கள் வீட்டில் துன்மார்க்கமாய் சேர்த்து வைத்த சில காரியங்கள், பணம் மட்டும் நீங்கள் நினைக்காதீர்கள், நீதிக்கு மாறாய் தேவன் விரும்புகிற வார்த்தைக்கு நேர்மாறாய், உதாரணமாக பணத்தை ப்ராக்டிக்கலாக உலக பிரகாரமாக சொல்லலாம், லஞ்சம் வாங்கினது, கொள்ளை அடித்தது, பொய் பேசி ஏமாற்றி ஜனங்களை ஏமாற்றி சம்பாதித்தது, வழிப்பறி பண்ணினது, இல்லாத டாக்குமெண்ட்டை தமக்குரியதாக்கி கொண்டது, இப்படிப்பட்டதான சொத்துக்களை சேர்த்து நாம் வீட்டிலே வைத்திருப்போம் என்று சொன்னால், அல்லேலூயா, வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு சாபமாக இருக்கிறோம். இந்த பொக்கிஷம் பரலோகத்துக்குரியதாக இருக்கவே இருக்காது. நீங்கள் இன்னும் அநியாயமாக தான் செய்கிற, மரக்கால் உங்களுக்கு தவறாக இருக்கிறது, தராசு உங்களுக்கு தவறாக இருக்கிறது, கள்ளத்தராசு கள்ளப்படிகளும் பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளதென்று எண்ணுவாயோ? அவர்கள் ஐசுரம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வாசமாயிருக்கிறவர்கள் பொய் பேசுகிறார்கள், அவர்கள் வாயில் உள்ள நாவு கபட உள்ளது. பணத்தை சேர்க்கும்படியாக வாயில் என்னன்னாலும் தந்திரமாய் மந்திரமாய் கள்ளத்தனமாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. பணத்தை சேகரிப்பதற்கு மட்டுமல்ல, நம்ம பக்கத்தில் நியாயம் பேச ஒரு 10 பேர் வேணும்னா இதை தான் செய்வாங்க. எனக்கு ஒத்தபடி மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, பேசி மற்றவங்களை குறித்து குறை சொல்லி இவர்களை தன்னகப்படுத்தி கொள்வார்கள். ஒரே குடும்பத்தை 2ஆக பிரிச்சிருவாங்க. ஒரே இடத்துல ஆராதிக்கிற நாம் 2 விதமாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு கஷ்டமாக அருவருப்பாக இருக்க. ஆகையால் தொடர்ந்து படிக்கும்போது 13ஆம் வசனம், உன் பாவங்கள் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதுனால் உன்னை பலட்சியமாக்குவேன், நீ புசித்து திருப்தி அடையாதிருப்பாய், உனக்குள்ளே சோர்வு உண்டாகும், நீ பதனம் பண்ணியும் தப்புவதில்லை, நீ தப்பிவித்ததையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய், நீ ஒலுவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலை ஆடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. எனக்கு வந்திருக்க வியாதியெல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம எல்லாம் உழைத்து சம்பாதிச்ச காசை கூட நம்ம சரியாக சாப்பிட முடியலை. பலவிதமான வியாதி வந்திருக்கிறபடினாலே அந்த இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு பலவிதமான கண்டிஷன்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்க கொழுப்பானிகளை சாப்பிடக்கூடாது, சுகர் அதிகமானவர்களுக்கு இனிப்பானிகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்குது. சரியாக உண்மையாக சோத்திரத்தோட ஆகாரம் புசிக்க முடியாத காலகட்டத்தில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருக்கிறது. சிந்தனையிலானாலும் சரி, பார்வையினாலும் சரி, செயலினாலும் சரி, பேச்சிலானாலும் சரி, நடக்கையினாலும் சரி, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இல்லாதபடியினால் இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், நான் உன்னை பாழாகவும்
உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளையும் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனையிலே நடக்கிறீர்கள், ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையை சுமப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தை, வேதனை, ஏன் இந்த நிந்தையை, இந்த பாடுகளை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், உம்ரியினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஆகாப்பினுடைய செயல்களை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உம்ரியுடைய செய்கை என்னன்னா, அவன் யுத்தத்திலே நல்ல யுத்த வீரனாக இருந்து, நல்ல பலசாலியாக இருந்து, நல்ல ஜெயிக்கிறவனாக இருந்தான். அதனுடைய மேன்மையை கர்த்தரால் இது கிடைத்தது என்று அவன் சொல்ல மாட்டான். என்னுடைய சுயபலன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய தந்திரத்தினால நான் இந்த யுத்தத்தில் ஜெயித்தேன், என்னுடைய படைபலத்தினால நான் இதை செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பதில்லை. தன்னுடைய இன்றைக்கு அநேகர் சொல்ல, என்னுடைய புத்தி, என்னுடைய தந்திரம், என்னுடைய டெக்னிக்கல், என்னுடைய சாமர்த்தியத்தினால் இதெல்லாம் சம்பாதித்து என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அது ஆண்டவர் விரும்பலை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நம்முடைய உடம்பை அசைக்கக்கூட முடியாது, ஒரு அடி நடக்கக்கூட முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எல்லா மகிமையும் நான் கர்த்தருக்கே செலுத்தணும். உம்ரி அப்படி அல்ல. என்னுடைய பலம், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய அழகு, என்னுடைய பட்டம், நான் கொண்டு வந்த நகை, இல்லைனா நான் சம்பாதித்த பொருள், நான் கட்டின வீடு, இப்படியெல்லாம் சொல்லலாம். நேபுகாத்நேச்சர் அப்படி தான் சொன்னான், நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. முடிவு என்ன? மாட்டை போல பிள்ளத்தின் மேய வேண்டிய சூழ்நிலை வந்தது. வெயில் மழை எல்லாம் நனைய வேண்டியது வந்தது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆகாப்புடைய வேலை என்னன்னா, அவனுடைய வேலை என்னன்னா, தீர்க்க தரிசிகளை கொலை செய்வது. எசபேலுடைய ஆவி, அவனுடைய எசபேலுக்கு அதான் பிடிக்கும். அவன் தீர்க்க தரிசிகளை கொல்லணும், அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கணும். அதுக்கு ஆலோசனை இவள் தன் கணவனுக்கு கொடுப்பாள். கணவன் அப்படியே கேட்பான். மனைவியினுடைய சொல்ல 100க்கு 100 கேட்குறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் கேட்குறவங்க, நல்ல சொல்ல கேட்குறது தப்பு கிடையாது, துர் ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. எசபேல் நினச்சிவா துர் ஆலோசனை தான் கொடுப்பா. அந்த திராட்சை தோட்டத்தை பிடி, இந்த திராட்சை தோட்டத்தை பிடி, இந்த கர்த்தருடைய தாசர்கள்லாம் கொலை பண்ணு, தீர்க்க தரிசிகள்லாம் கொலை பண்ணு அப்படின்னா சொல்லுவாள். இவன் அதை செய்வான். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் இந்த ஜனத்தினுடைய நிந்தையை சுமப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பூமியில் சேர்த்து வைக்கிறது. அல்லேலூயா. இவை அனைத்து மாமிசபலன் அனைத்தும் எங்கே சேர்த்து வைக்கிறாங்க? பூமியில் சேர்த்து வைத்துக்கிறாங்க. இது எப்போனாலும் இவங்களை விட்டு என்ன செய்கிறோம்? போய்விடு. இவங்களையும் படைபலமாக இருக்கிறான்னா இவங்களையும் கொண்டு விடுவார்கள். சொத்தை சேர்த்து வச்சாங்க, இன்னொரு நாள் இன்னொருவன் அந்த சொத்தை கொண்டு போவான். அப்படி நிரந்தரமான பொக்கிஷம் இந்த பூமியில் இல்லை. அது பூச்சி அரிக்கும், அது துரு பிடிக்கும், அது திருடர்கள் கண்ணமிடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது அப்படி அல்ல, அது அப்படியே இருக்கும். அதில் ஒன்றுமே குறைவுபடாது. கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 9 சில வசனங்களை வாசிக்கும்போது, ஆபகுக் 2:9 தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படி தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இந்த பூமியில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் பல மாடி கட்டி, தண்ணி வந்தாலும் அழியாது, பூமி எதிர்ச்சி வந்தாலும் அழியாது, சுனாமி வந்தாலும் அழியாது என்கிற முறையில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி அதில் குடியிருப்பாங்களாம். அவங்கள பார்த்து ஐயோ என்று ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஐயோ தெரியுமா? 10வது வசனம் சொல்லுகிறது, அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கமுண்டாக ஆலோசனை நீ பண்ணினாய், உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். அல்லேலூயா. பணம் செய்வது தான் குறி. யாரை ஏமாத்தியாவது, எங்கே கொள்ளை அடித்தாவது, எங்கே லஞ்சம் வாங்கியாவது, எங்கே ஊழல் செய்தாவது ஸ்ட்ராங்காக வீடு கட்டணும். அல்லேலூயா. அது காற்று வந்தாலும் அசையக்கூடாது, பூமி எதிர்ச்சி வந்தாலும் விழுந்து போகக்கூடாது, சுனாமி வந்தாலும் அழிந்து போகக்கூடாது,
எல்லா இயற்கை சீற்றங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்துமாவை வஞ்சித்து ஆத்துமாவுக்கு விரோதமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கொடுக்காதபடிக்கு, வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டிய நேரத்தை வேதத்தை வாசித்து தியானிக்காதபடி, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காதபடிக்கு, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காதபடிக்கு, மனம் போல பணம் 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 என்று சொல்லி எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியாய் சம்பாதித்து இப்படி ஸ்ட்ராங்காய் வீட்டை கட்டி வைத்திருக்கிறாங்களாம். ஆத்துமாவுக்கு விரோதமாய் கொலை செய்து கூட சம்பாதிக்கிறாங்க, வழிப்பறி செய்கிறாங்க, ஏமாற்றுகிறாங்க, எப்படியாவது சம்பாதித்து வைக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு ஆத்துமாவுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சத்திலிருந்து சாட்சியிடும். அல்லேலூயா. அப்படி கட்டப்பட்ட வீடு, அது காங்கிரீட் வீடானாலும் சரி, உத்திரத்தை வைத்து கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பகுதி, அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு பகுதியும் அவங்களை சாட்சியிடுமா. நான் எங்கே இருக்க வேண்டியவன், இவன் வீட்டில் வந்திருக்கிற, இவன் அநியாயமாய் சம்பாதித்து இந்த காசு இங்கே வந்து இந்த வீட்டில் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சாட்சி கொடுக்க வேற யாரும் வர வேண்டாம். கொலை செய்யப்பட்டவனும் வந்து சொல்ல வேண்டாம், லஞ்ச பணம் கொடுத்தவனும் வந்து சொல்ல வேண்டாம், ஊழல் செய்தவர்களும் வந்து சொல்ல வேண்டாம். அந்தந்த சாபம் அதன் மேலே இருக்குது, அதுவே கூப்பிட்டு சொல்லுமா. அல்லேலூயா. அதில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. 12ஆவது வசனம் சொல்லுகிறது, இரத்த பழிகளால் பட்டணத்தை கட்டி அநியாயத்தினால நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. யாரையும் ஒடுக்கி நாம் சம்பாதிக்க நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரையும் ஏமாற்றி நாம் சம்பாதிக்க நினைக்கக்கூடாது. எப்படியாவது சிலவங்க ₹1 ₹2 கூட தந்திரமாய் வசிச்சொல் பேசுவாங்க. நமக்கு அப்படிப்பட்டதான காரியம் வேண்டாம். கர்த்தர் நமக்கு தரக்கூடிய உண்மையான ஆசீர்வாதம் போதும். கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தில் வேதனையை என்ன செய்ய மாட்டார், கூட்டவே மாட்டார். இப்படி அநியாயமாக நாம் தெரியும். உலகத்தில் நிறைய பேர், நிறைய அதிகாரிகள், நிறைய அரசியல்வாதிகள், நிறைய துன்மார்க்கமாய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அநியாயமாக குறுக்கு வழியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அநியாயமாக சம்பாதிக்கிற அத்தனை காசுக்குமே அதுவே ஒரு நாள் கணக்கு சொல்லுமா. நான் இப்படி சம்பாதிக்கப்பட்டவன்னு வீட்டில் அது சத்தம் போடுமா. இதெல்லாம் துன்மார்க்கமானது, இது பாவம் நிறைந்தது, இது பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்காது. இது கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது துருப்பிடிக்கும், அது பூச்சி அரிக்கும், அது திடீர் கண்ணமிடுவார்கள். அல்லனா சில தலைமுறைக்கு அப்புறமா இன்னொரு தலைமுறைக்கு அது மாறி போயிடும். இது பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற பொக்கிஷம் அல்ல, நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிற பொக்கிஷம். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற பொக்கிஷத்தை தான் நாம் சேர்த்து வைக்கணும். அப்போ முதலாவது மத்தேயு 6:19 படித்தோம், பூமிக்கிலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அது பூச்சி அரிக்கும், துரு பிடிக்கும், திருடர்கள் கண்ணமிட்டு விடுவார்கள். அல்லேலூயா. அநியாயமாய் இந்த பூமியிலே நான் சம்பாதித்த எதுவாக இருந்தாலும் அது நிலைத்து நிற்காது. கர்த்தர் தரக்கூடிய ஐஸ்வர்யம்தான் நிலைத்து நிற்கும், அதனுடைய வேதனை கூட்டவே மாட்டார். அல்லேலூயா. இது சாபம் நிறைந்தது. அது வீடு அதுவே சொல்லுமா, காங்கிரீட் ஆகட்டும், கதவாகட்டும், உத்தரமாகட்டும் கூப்பிடுமா, இது அநியாயமாய் சம்பாதித்தது, அநியாயமாய் சம்பாதித்தது என்று சொல்லி அது பிள்ளைகளுக்கு சாபத்தை உண்டு பண்ணி வைக்கும். இது பூமி, இது பூமியில் அது பொட்டரிக்கும், பூச்சி பொட்டரிக்கும், திருடர்கள் திருடுவார்கள், இரும்பு துருபிடிக்க எல்லாமே செய்யும். அல்லேலூயா. அப்போ இது நிரந்தர ஆசீர்வாதம் இல்லை. யாரையும் ஏமாற்றி பிழைப்பது நிரந்தரமான ஆசீர்வாதம் அல்ல. ஏமாற்றி குறுக்கு வழியிலே இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து வைப்பது ஒன்றும் நிரந்தரமானதும் அல்ல, பாதுகாப்பதுமானதும் அல்ல. இது பாவம் நிறைந்தது, இது சாபம் நிறைந்தது. இதனுடைய இந்த பொக்கிஷத்தினுடைய முடிவு எங்கே போகனா, நரகத்துக்கு நித்திய காலம் முடிவில்லாதபடிக்கு அந்த பாதாளத்திலே நரகத்திலே கிடந்து வேதனைப்பட வேண்டியதாம். பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. நேர்மாறாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நம்முடைய 7வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனாய் உண்டாயிருக்கிற என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பவுல். அல்லேலூயா. எப்படி சொல்லுகிறார், நாங்கள் மண் பாண்டம், தன்னை தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? அவன் தாழ்த்தப்படுவான். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். நான் எப்படி இருக்கேன், என்ன அழகு, என் பலன் என்ன அப்படின்னா சொன்னோன்னா அவ்வளோதான், அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்துக்குள்ள இவ்வளவு மகத்துவம் உள்ள வல்லமை உள்ள தேவன் விளங்குகிறார். அல்லேலூயா. ஆகையினால நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து படிச்சிங்கன்னா, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை இப்பொழுது எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த மண்பாண்டமாக இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணினால் அது விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அல்லேலூயா. இந்த பூமியில் விலையேறப்பெற்ற பொக்கிஷம் எது? இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, இந்த வேத வசனம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்துடாவிட்டால், நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே ஜீவபலியாகி தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்திராவிட்டால், நாம் அந்த நல்ல பொக்கிஷத்தை, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது அரிதான காரியம், முடியாது. ஏன்னா பாவத்திலே உழந்து கொண்டு இருக்கிறோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். முடிவோ நித்திய நரகமாக இருக்கிறது. அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் என்று சொன்னால், இதை போல விலையேறப்பெற்றது ஒன்றுமில்லை. பொன்னினாலும் வெள்ளியினாலும் அல்ல, ஆண்டவராகிய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே உங்களை மீட்டு கொண்டீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்மை மீட்டிருந்தால், இன்னொருவன் அதை விட அதிகமான குடத்தை கொடுத்து நம்மை மாற்றி கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார், விலையேறப்பெற்ற இரத்தம். அப்படிப்பட்ட பரிசுத்த இரத்தம் உலகத்தில் யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனபடினால சாத்தான் கையிலிருந்து மீட்டெடுத்த கர்த்தர் அவருடைய இரத்தத்தை நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்தமானாக்கி வைத்திருக்கிறபடினாலே இனியும் நம்மை கிரயமாக யாராலும் பெற்று செல்ல முடியாது. சாத்தானாலும் முடியாது, எந்த மனுஷனானாலும் முடியாது. நாம் இயேசுக்கு அடிமைகள். அல்லேலூயா. ஆனால் இயேசு புத்திர சுவிகார பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போது மண்பாண்டமாக இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமை நமக்குள்ளாலே விளங்குகிறது. இயேசு நமக்குள்ளால் இருக்கும்போது உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கும்? பரலோக ராஜ்யத்துக்கு இருக்கும். ஏன்னா அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்தாவினை கடந்து உபதேசிக்கும் போது நாம் அன்பு நிறைந்தவர்களாய், பரிசுத்தம் நிறைந்தவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் இயேசுவை போல வாழ கற்றுக்கொள்வோம். இயேசு நமக்குள்ளால் இருந்தால் இயேசுவை போல தான் நம்ம வாழ்வோம். அல்லேலூயா. நமக்குள்ளே அந்த பாக்கியம் கிடைத்தபடியினாலே நாம் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும். ஏன்னு சொன்னால், இயேசு நமக்குள்ள இருந்தாலும் கீழ் வசனப்படுத்த படிக்கும்போது நெருக்கம் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, பாடு இருக்கிறது, துன்பங்கள் துயரம் எல்லாம் இருக்கிறது. ஆகையினாலும் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு யார் யாருக்குள்ளால இல்லையோ அவர்கள் தான் பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போகிறார்கள், உடைக்கப்படுகிறார்கள், துக்கித்து போகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். பலவிதமான தீய சிந்தனை, தற்கொலை பண்ணினால் என்னன்னு வரைக்கும் சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை வாழ்வதை விட சாவதே மேல் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறார், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவம் என்று யார் யாரெல்லாம் வேதனைப்பட்டு கிறிஸ்துவை விட்டு தூரம் செல்கிறார்களோ அவர்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளால் இருக்கிறபடினாலே எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் பாருங்கள், நாங்கள் எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைவதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதும் இல்லை. நீங்கள்லாம் யாரும் விழுந்து போகிறதில்லை. நீங்கள் அனாதைகள், யாரும் எனக்கு இல்லை என்று சொல்லாதீங்க. கைவிடப்படுவதே இல்லை. யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா.
இயேசு உங்களுக்குள்ளால் இருக்கிறாரா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இயேசுவை உங்களுக்குள்ளால் ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த மண்பாண்டத்துக்குள்ளால் இயேசுவை ஆக்கிக் கொள்ளுங்கள். இயேசு இங்கே வாசம் பண்ணட்டும். கேட்குற மகனே மகளே, கெட்டுப்போன உன்னுடைய இருதயத்தை தருவாயோ? உன்னுடைய இருதயத்தில் நான் வாசம் பண்ண வேண்டும். பெரிய ஆண்டவர் சிறிய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண எவ்வளோ தன்னை தாழ்த்தி கேட்கிறார் பாருங்க. அல்லேலூயா. உங்களில் யார் யாரெல்லாம் இடம் கொடுக்கிறீர்களோ உங்களுக்குள்ளால் இயேசு வாசம் பண்ணுவார். இயேசு நமக்குள்ளால் வாசம் பண்ணினாலும் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் உண்டு. ஆனால் ஒன்றிலும் நாம் ஒடுக்கப்படுவதில்லை, விழுந்து போவதில்லை, பின்வாங்கி போவதே இல்லை, சோர்ந்து போவதே இல்லை, துக்கித்து போவதே இல்லை. எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்குகிறபடி. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், அவருடைய ஜீவன் எங்கே இருக்குது? இயேசு நமக்குள்ளால் வந்தாச்சுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்க்குற பார்வையை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரா? இயேசுக்கு ஜீவன் எனக்குள்ளே இருக்கா? அப்போ ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ளால் இருக்கிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளால் இருக்கிறபடினால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதிலும் நீங்கள் மடிந்து போகவில்லை, விழுந்து போவதில்லை, ஒடுங்கி போவதில்லை. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலேயே சுமக்கிறோம். அப்போ இயேசு பாடுபட்டது போல பாடு அனுபவிக்கிற சிந்தை எப்போதும் நமக்குள்ளால் இருக்கணும். ஏன் இந்த பாடு என்று கேட்கக்கூடாது. அல்லேலூயா. பாடு அனுபவித்து தேவன் சித்தத்தை செய்து அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை அடைவோம் என்று சொன்னால், அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம் என்று சொன்னால், அந்த பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. பாடு அனுபவிக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவது என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாடு அனுபவிக்கிற சிந்தை இருந்தால் பாடு அனுபவித்த பரம தேவன் நம்மை சுமப்பார், தப்பிச் செல்லக்கூடிய வழியை உண்டு பண்ணுவார். அந்த நுகத்தில் நம்முடைய கழுத்தை கொடுத்தா போதும், அவரே சேர்த்து சுமப்பார். நீ சுமக்க தேவையில்லை, சுமக்கிற சிந்தை இருந்தால் மட்டும் போதும். பாடு சுமக்க சொல்லலை, பாடு அனுபவிக்கிற சிந்தை உங்களுக்குள்ளால் இருக்கும் என்று சொன்னால், பாடுகளை சுமந்த கிறிஸ்து இயேசு உங்கள் பாடுகளை சுமந்தார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்னென்ன காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களோ நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் மாற்றுவார். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மத்தேயு சுவிசேஷத்துக்கு வருவோம். மத்தேயு சுவிசேஷத்தில் இன்னும் தொடர்ந்து கீழே படிக்கும்போது அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அப்போ முதல்ல பார்த்தோம், துன்மார்க்கமாய் சம்பாதித்து துன்மார்க்கமாய் சேர்த்து வைத்து இந்த உலக கவலை இல்லைன்னா உலக ஆசீர்வாதத்தையே சிந்தித்து 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 கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த எப்படியாவது துன்மார்க்கமாய் குறுக்கு வழிகளை சம்பாதித்தால் அது சாபம் என்று பார்த்தோம். அந்த பொக்கிஷம் நரகத்துக்கு, நித்திய நரகத்துக்கு தான் கொண்டு சேர்க்குமே தவிர பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்காது என்று சொல்லி பார்த்தோம். பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிற பொக்கிஷம் எதுவென்று சொன்னால், கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளால் இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளால் இருக்க வேண்டும். அது இருக்கும்னா கிறிஸ்துவின் போதனையை நம்ம கை கொண்டு நடப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் போதனையை கை கொண்டு நடப்போம் என்று சொன்னால், நற்கிரியில் நம்ம செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும்
பொக்கிஷம் எங்கே சேர்க்கப்படும்? பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படும். எத்தனை பேர் கிறிஸ்து என்னுள் இருக்கிறார், அவருடைய ஜீவன் எனக்குள்ளால் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி இருக்கிற நீங்கள் கிறிஸ்து காட்டிய பாதையிலே, இயேசு சொன்ன வார்த்தையிலே, வசனத்திலே, கட்டளையிலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போது பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? நித்தியமானது. நித்திய ஜீவன். அதுதான் நித்திய காலம், முடிவில்லாத காலம். பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு நாம் வாழ்வது. அல்லேலூயா. அப்போ அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், அந்த வசனத்தை அப்படியே நம்பணும், பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கணும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வசனத்தை அற்பமாக நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ்ந்தால் பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, நம்ம வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம விசுவாசித்து அந்த வசனத்தை ஏற்று அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தால் நம்முடைய பொக்கிஷம் எங்கே சேர்க்கப்படுகிறது? பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறது. அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம், அதே யோவான் சுவிசேஷத்தில் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 3:15 ஒரே பேர்னா குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளோ தந்தலி இவ்வளோ அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்களுக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் சொல்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய திருவிருந்திலே பங்கெடுக்கிறவர்கள் அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு. இது இப்போது ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது, பாரம்பரியமாய் மாறிவிட்டது. அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து எனக்காக, என் பாவங்களை, என் அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் தன்னுடைய சரீரத்தை எல்லாம் வாரில் அடித்து கிழித்து ஆணிகள் அடிக்கப்பட்டு இரத்தமெல்லாம் சொரிந்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதுதான் சொல்கிறார், ஜீவா அப்ப நானே என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு, இந்த இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மூலி ஞானஸ்நானத்தை பெற்று திருவிருந்திலே பங்கெடுத்து அதை அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன், அதாவது பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ பாவத்தை விட்டு விலக வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான் திரும்ப பாவங்களை செய்யக்கூடாது. பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் அவனுடைய முடிவு நித்திய ஜீவன். உங்களுக்கு பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா.
யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறேன்னா, எனக்கு யாராவது ஏதாவது தரமாட்டாங்களா? நமக்கு இல்லை தான், சில காரியங்கள் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதம் மட்டும் இல்லை தான். நம்முடைய சிந்தை நமக்கு யாராவது ஏதாவது தருவார்களா? மேக்சிமம் எல்லாரும் நினைக்கிறதான ஒரு காரியம்தான். யாராவது ஒரு ப்ரெசன்டேஷன் தந்துட்டா என்ன பெரிய சந்தோஷம். எத்தனை வருஷமாக நான் காத்திருந்தேன், கர்த்தர் இன்னைக்கு யாரை கொண்டு எனக்கு, உங்களை கொண்டு எனக்கு தந்துட்டார். நாம் எல்லோரும் நிச்சயமாக சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அநேகருக்கு நன்மை செய்வர்களாக மாற வேண்டும். நான் உங்களிடத்தில் எப்படி அன்பாக இருக்கிறேனோ இதே போல் நீங்கள் பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ பிறரிடத்தில் நம்ம அன்பு செலுத்துறது கர்த்தர் தந்த பிரதான கட்டளை. அப்போ நம்ம பிறரிடத்தில் அன்பு செலுத்தினா பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷம் சேரும். நேரே மாறாக மற்றவர்கள் மேலே வைராக்கியம் கொண்டிருந்தா, பகை கொண்டிருந்தா, வேற்றுமை கொண்டிருந்தா, பிரிவினை கொண்டிருந்தா நேர்மாறாக பொக்கிஷம் சேரும். எங்கே சேரும்? நரகத்துக்கு தான் சேரும். அல்லேலூயா. ஆகையினா நமக்குள்ள அப்படிப்பட்டதான எந்த விதமான ஒரு கசப்பான வேரம் முளைக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாய், என்ன சத்தமாய், கர்த்தர் நல்லவர். நமக்குள்ளே எந்த விதமான ஒரு கசப்பான வேரும் முளைக்கவே கூடாது. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேணும். இன்றைக்கி நற்கிரியை செய்கிறோம், ஆனால் அநேக காரியத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன்னா நாம் ஒருவருக்கு ஒரு நற்கிரியை செய்தால் கொஞ்சம் நாளைக்குள்ளால் அவங்க நேர்மாறாக நமக்கு என்ன செய்கிறாங்க? துர்க்கிரியை செய்கிறாங்க. அப்போ நற்கிரியை செய்கிற நாம், ஐயோ நன்மை செய்தும் பலன் இல்லையே, இவங்க நமக்கு எதிராக தான் பேசுகிறாங்க செய்கிறாங்க, இனி யாருக்குமே நன்மை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அநேகர் முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அல்லேலூயா. நன்மை செய்து தீமை அனுபவிப்பது பாக்கியம் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. தீமை செய்து தீமை செய்தால் அது பாக்கியம் அல்ல, அது நரகத்துக்கு தான் செல்லும். நன்மை செய்து தீமை அனுபவிப்போம். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகாதபடிக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். என்னனாய் ஏழைகள், சிறிய திக்கற்றவர்கள், விதவைகள், சிறுமைப்பட்டவர்கள் ஆண்டவரை இயேசுகிற இந்த சிறியில் ஒருவருக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் சொல்கிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான நித்திய ராஜ்யத்துக்கு வாங்கன்னு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்களுக்கு பொக்கிஷம் அங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவங்க யார்? இவங்க வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தாயா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தாயா, பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தாயான்னு கேட்குறார். இப்படிப்பட்ட சிறியில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. இப்படிப்பட்டான காரியத்தை செய்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலன் இருக்கிறார். அப்போது சோர்ந்து போகாமல் நாம் ஏழைகளுக்கு உதவணும், திக்கற்றவர்களை விசாரிக்கணும், விதவைகளுக்கு ஆதரவாக இருக்கணும், நற்கிரிகள் செய்கிறவர்களாக இருக்கணும் இயன்ற மட்டும். அல்லேலூயா. இப்படி செய்தால் நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதாம்? பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க, 7 வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். இப்போ நன்மை செய்கிறவர்கள் நம்ம மட்டும் இல்லை, பலர் செய்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்களும் செய்கிறாங்க, தேவனை அறியாதவர்களும் இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நன்மை செய்தால் மட்டும் போதாது, கூட என்ன தேடணும்? கர்த்தருடைய மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடணும். அழியாமை என்னது? பரலோக ராஜ்யம் தான் அழியாமை. அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, நம்முடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அழியாமை, அழியாத ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடணும், கனத்தை தேடணும், மகிமையை தேடணும், அழியாமையை தேடணும், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி செய்கிறவருடைய பலன் பொக்கிஷம் பரலோகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கு. இவங்க சிந்தனைலாம் அதுவாக தான் இருக்கும். நான் யாருக்காவது நன்மை செய்யணும், யாருக்காவது நன்மை செய்யணும், இப்படி தான் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அழியாமையை தேடணும், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களை தேடணும், இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான காரியங்களையே அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய
நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கிற மரம் எது, தீய கனி கொடுக்கிற மரம் எது, கனியை கொடுக்காத மரம் எது என்பது கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளால் இருக்கிற ஆவியின் கனி என்பது நாம் ஒவ்வொருவரும் பேசுகிற வார்த்தையிலே கண்டுபிடிக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ நல்ல மனுஷன் என்ன செய்கிறான்னா, தன் இருதயத்திலே நல்ல இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து நல்லதை கொடுக்குறான். அல்லேலூயா. இப்போ ரெண்டு, நல்ல இருதயம் கெட்டுப்போன இருதயம் ரெண்டு இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து உலக சிற்றின்பங்களை மயங்கி உலக கவலையில் இருந்தால் பிசாசுடைய கிரியது அந்த தீய சிந்தை தான் இருதயத்தில் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நன்மையானதை யோசிக்க மாட்டாங்க, மேக்சிமம் தீயதையே யோசித்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் யாரை குறித்து எதை பேசினாலும் அவங்களுடைய நற்கிரியை பேசாதபடிக்கு அவங்களுடைய ஏதாவது தீய செயல் இருக்கிறதா, ஏதாவது குறைவான காரியம் இருக்கிறதா என்பதை இதையே ஒருவருக்கு பேசிக்கொண்டார். இதுதான் கெட்டுப்போன இருதயம். அல்லேலூயா. அந்த கெட்டுப்போன இருதயத்தில் வாசம் பண்ணுவது சாத்தான் தான் வாசம் பண்ணுவான். ஆகையினால தீய சிந்தனை அவன் கொண்டு வரான். பரிசுத்தமான பார்வை இருக்காது, பரிசுத்தமான பேச்சு இருக்காது, பரிசுத்தமான நடக்கை இருக்காது. எல்லாமே தீயது தீயது டிஸ்கரேஜ் ஆகக்கூடியதான சந்தேகப்படக்கூடியதான சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வரான். அவன் இருதயத்தில் அதுதான் இருக்கும். நல்லதுக்கு கூப்பிட்டாலும் கெட்டது தான் பேசிகிட்டே இருப்பான். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. இதெல்லாம் நம்முடைய நடைமுறையில் நிறைய இருக்கிறது. நீங்கள் நல்லது செய்யணும்னு ஒரு ஆள்கிட்ட போனாலும் அவங்க கெட்டது தான் பேசுவாங்க. உங்களுக்கு விரோதமாக தீய எத்தனையோ நல்ல காரியத்தை நீங்கள் செய்திருப்பீங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏதாவது ரிமார்க் இருக்கா, அதையே மற்றவர்களை சொல்லி சொல்லி அதை பற்ற வச்சு அதை பெருசாக்கி இவங்களும் கெட்டு போய் மற்றவங்களையும் கெடுத்துடுவாங்க. அதை கேட்குறவங்களையும் கெட்டு போவாங்க, அதை பேசுகிறவங்களையும் கெட்டு போவாங்க. இவங்க பொக்கிஷம் இந்த பூமியில் தான் இருக்கிறது. இந்த பொக்கிஷம் என்ன செய்யணும்னா, பூச்சி புட்டரிக்கும், துருபிடிக்கும், திருடர் கண்ணு மட்டும் கொண்டு வாங்க. நிலையான சந்தோஷத்தை அவங்களால பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் நல்ல மனுஷன் என்ன செய்கிறான்னா, அவன் இருதயத்தில் நல்லதை தான் எடுக்கிறான். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். ஏன்னா நல்ல மனுஷன் இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவருடைய ஜீவன் இந்த மண்பாண்டம் நமக்குள்ளே இருக்கிற. சந்தேகமா? நிறைய பேருக்கு சந்தேகம் போல இருக்குது. இயேசு யாருக்குள்ளால இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. ஆகையினால நாம் இந்த இருதயத்திலேருந்து என்ன தான் எடுப்போம்? நல்லதை தான் எடுப்போம். கெட்டது அங்கே இல்லை. இயேசு எதுக்குள்ளால இருந்தாலும் கெட்டதெல்லாம் ஓடி போயிடுச்சு. ஒரு காலத்தில் கெட்டது இருந்தது. இயேசு எப்போ உள்ளத்தில் வந்தாரோ அப்போ கெட்டவைகளெல்லாம் ஓடிவிட, சாத்தானுடைய கிரியெல்லாம் ஓடிவிட்டது. ஒன்றும் இல்லை. ஆவியானவர் தான் இங்கே லீட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ எப்போ நல்லதையே யோசிக்கும், நல்லதையே செய்யும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்றும். நான் செய்கிற உதவிகள் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும். சுவிசேஷம் அறிவிப்பது முதற்கொண்டு நற்கிரிகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய காயத்தை நாம் ஆற்றுகளாக இருக்க வேண்டும். பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை இன்னொருடைய பேசுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பிறருடைய காயத்தை ஆற்றுகளாக மாற்றணும். நல்ல மனுஷன் அதைத்தான் செய்வான். இப்போதே நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா நீங்களே ஆராய்ந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க உங்களை குறித்து. நான் யாரை குறித்து இணைய சொல்லுவார். இப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது இங்கே இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுவாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் நமக்குள்ளால இருக்கும்னா நாம் நல்லதையே செய்வோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்போ நல்ல பொக்கிஷசாலையாகிய இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து நல்லதை தான் மற்றவங்கள்ட்ட கொடுப்போம். கெட்டவன் நினச்சிவான், அவன்கிட்ட கெட்டது தான் இருக்கும், இருக்கிறது தானே கொடுப்பான். அவன் சுபாவமே அதுதான், ஜென்ம சுபாவமே அதுதான், கெட்ட சிந்தை. அவன் அந்த கெட்டது தான் எடுத்து கொடுப்பான். கெட்ட பார்வை, கெட்டதை தான் பார்ப்பான். கெட்ட வாய், கெட்ட வார்த்தையை தான் பேசும். கெட்ட இருதயம், கெட்ட இதயத்தை தான் சிந்திக்கும். அல்லேலூயா. அது நமக்கு சப்ஜெக்ட், அது இந்த பூமிக்குரியது, அது பொட்டரிச்சு போகும். ஆனால் நமக்கு தேவையானது நித்திய ராஜ்யத்துக்குள்ள பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். கிறிஸ்து இயேசு நமக்குள்ளால் வாசம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளால் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நல்ல மனுஷன்
தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இப்போ உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அவனுடைய மூன்றாவது வாசித்தார் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக கவலை அல்லனா உலக சிற்றின்பம், உலக ஆசாபாசம் நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுடைய பொக்கிஷம் பூமியில் இருக்கிறது. இது பொட்டரிக்கும், பூச்சி பிடிக்கும், துருபிடிக்கும், திருடன் கண்ணமிட்டு கொண்டு போவான். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. நேர்மாறாக உங்களுடைய பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்துக்குரியதாக இருந்தால் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் சிந்தை அதிகமான நேரம் பரலோகத்தையே சிந்தித்து கொண்டிருக்கும். நீங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பாட்டை பாடுவீங்க, இல்லைனா சோத்திரம் பண்ணுவீங்க, இல்லைனா அம்மியில் அரைச்சிட்டு இருந்தாலும் கை கால் தான் இங்கே வேலை செய்யும். நம்முடைய சிந்தை பரலோகத்தை குறித்து, இருதயம் பரலோகத்தை குறித்து துதித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் எப்போது வருவார், இயேசு எப்போது வருவார், நான் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமே என்கிற ஆனந்த களிப்போடு உங்கள் இருதயம் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அது உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா எது இந்த நாள் உங்களுக்கு நலமானதாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார், நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்கும்படி நீ மற்றவங்களை போதிக்க வேண்டும். நல்ல காரியத்தை, நல்ல ஆதாரத்தை வைக்கவும் நீ போதிக்க வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக்கூடாது. அது யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆவது வசனம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக, பார்த்தீங்களா, வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை இடு. அல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்கு என்ன போதிக்கணும்? நல்ல ஆதாரத்தை தான் போதிக்கணும். வருங்காலத்துக்குரிய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய பொக்கிஷத்தை நீங்கள் சேர்த்து வைக்கும்படி தான் உங்களுக்கு நான் உபதேசிக்க வேண்டும். உங்களுடைய பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கும்படி ஆகி, ஏன்னா ஆண்டோடைய வருகையில் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும். உங்கள் நற்கிரியுடைய பலனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். துர்க்கிரியுடைய பலனும் வருகிறது. துர்க்கிரியுடைய பலன் வந்தால் நரகத்துக்கு போய்விடுவோம், நற்கிரியுடைய பலன் வந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடுவோம். ஆகையினால நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்த்து நற்கிரியை செயலாய் மாற வேண்டும். நம்முடைய பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் சென்று சேர வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும்னா நான் நல்ல நற்கிரியில் உள்ளவளாக இருக்க வேண்டும். நல்ல பொக்கிஷசாலாகிய இருதயம் நமக்குள்ளால் இருக்க வேண்டும். நல்ல பொக்கிஷசால இருதயம் நமக்குள்ளால் இருக்கணும்னா நல்ல இயேசப்பா நமக்குள்ளால் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய இயேசு நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது இதை நல்ல பொக்கிஷசாலையாக மாற்றி விடுவார். அப்போது அவருடைய ஜீவன் நமக்குள்ளால் இருக்கும். அப்போது நல்ல பொக்கிஷசாலை இந்த இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஹல்லேலூயா. நாம் மட்டும் அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்க நற்கிரிகளை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களும் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகிய பெயர் கிறிஸ்தவாக இருக்கக்கூடாது, நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல கிறிஸ்தவனாக நல்ல போராட்டத்தை போராடித்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க அளவிலே நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலே பூமிக்குரியவர்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்மை பரிசோதித்து பார்ப்போமா? நாம் பூமிக்குரியவர்களை சேர்த்து வைத்திருக்கிறோமா, பரலோகத்துக்குரியவர்களை சேர்த்து வைக்கிறோமா? நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயம் எங்கே எதை சிந்தித்து கொண்டிருக்கு கொஞ்சம் அப்படி ஆராய்ந்து பார்ப்போமா? எல்லாம் அப்படியே செபித்து முழங்கால் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு மற்றவர்கள் அப்படியே இருந்தவனமாக உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், பார்க்கலாம். நீங்கள் உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, இவ்வளோ காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், கிறிஸ்தவனாக இருந்திருக்கிறேன், என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? யோசித்து பாருங்கள். பூமிக்குரியதை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் உங்களுடைய பொக்கிஷம் இந்த பூமிக்கு இதில் தான் இருக்கிறது. பூமியில் உள்ள வாழ்க்கை குறித்து
நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள்னா உங்கள் பொக்கிஷம் இங்கே தான் இருக்கிறது. பூமியிலே சேர்த்து வைக்கும்படியாய் குறுக்கு வழியில் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்னா உங்கள் பொக்கிஷம் இங்கே தான் இருக்கிறது. துன்மார்க்கமான எந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தாலும் உங்கள் பொக்கிஷம் இங்கே தான் இருக்கிறது. நேர்மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பொக்கிஷ சாலை எப்போதும் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும், நல்லதாக இருக்கிறது. ஆனபடினாலே நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை எடுத்து நாம் கொடுக்கிறவளாய் மாற இன்றைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கிறது. அநேகருடைய இருதயம் உலக கவலையிலே இருக்கிறது. அநேகருடைய இருதயம் உலக ஆசாபாசத்தின் மேலே, உலக சிற்றின்பங்கள் மேலே இருக்கிறது. இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, என்னுடைய பொக்கிஷம் அந்த பூமியில் தான் இருக்கிறது என்பதை நான் கண்டுகொண்டேன். இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இன்று முதல் எனக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே அதனுடைய பலனை நான் அனுபவிக்கும்படியாக ஏதோ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அர்ப்பணிப்பீங்களா? எல்லாரும் அப்படியே அர்ப்பணிப்போமா? என்னென்ன கவலைகள் நம்முடைய தாக்கி கொண்டு, உலக கவலைகள் அது பரலோகத்துக்கு செல்லாது. உலக சிற்றின்பங்கள் செல்லாது. உலக ஆசாபாசங்கள் செல்லாது. உலகத்திலே சேமித்து பொக்கித்ததை கோடி கோடியாக நீங்கள் சேர்த்து வைத்தாலும் அது பரலோகத்துக்கு செல்லாது. அது பூச்சி அரிக்கும், துரு பிடிக்கும், திருடர்கள் கண்ணமிடுவார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து வைப்போனா அதை யாரும் பூச்சி அரிக்காது, துரு பிடிக்காது, திருடர் கண்ணமிட மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே அவர்களுடைய தக்க பலனை அவர் கொண்டு வரும்போது நல்ல பொக்கிஷத்தை கொண்டு வர, நல்ல பொக்கிஷ சாலையிலே நாம் சேரப்போகிறோம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிறான பரலோக ராஜ்யத்திலே சேர்வதற்காக நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளை சேர்த்து வைப்போம். உங்கள் இதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு மனமாறுங்கள், இன்றைக்கு அர்ப்பணிங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்கள், பிதாவாகிய தேவனை விசுவாசிங்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்கள். அவர் நமக்கு தந்த வேத வசனம் அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வசனத்தை நேசியுங்கள், இந்த வசனத்தை கை கொள்ளுங்கள், இந்த வசனத்தின்படி வாழுங்கள், விசுவாசிங்கள், பரிசுத்தமாயிருங்கள், சோர்ந்து போக நற்கிரியை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் உண்டாயிருக்கட்டும். உங்கள் இருதயம் பரலோகத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். நிச்சயமாகவே அதை உங்களுக்கு தருவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்.